ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டையும் முட்டைக்கோசும் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸை நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் கத்திரியால் தான் எப்போவுமே இந்த முட்டைக்கோஸை கட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக கட் பண்ண வருமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்தி, அருவாமனை இல்லைனா இந்த மாதிரி கத்திரி எதையாவது வச்சு நல்ல பொடி பொடியாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கருவேப்பிலை 2 குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துட்டு கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் பொன்னிறமாக மாறுத வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், அதாவது கண்ணாடி நிறத்துக்கு கொஞ்சம் மாறுத வரை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு லஞ்சுக்கு சைடிஷாக வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல்லாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி தான் இதுவும். எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் கூட இதில் ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதில் காயம் ஒரு பிஞ்ச் அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல முட்டைக்கோஸ், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணியிருந்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த பொரியல், அதாவது முட்டையும் முட்டைக்கோசும் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா முட்டைக்கோஸை வதக்கி எடுத்தாச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கனாலே முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வந்துடும். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நடுமத்தில் இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு வைங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. அந்த முட்டையை நம்ம நடுமத்தில் கேப் விட்டு வச்சுருக்குறோம்ல அதில் உடச்சி விடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் முட்டை கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்குறோம்ல முட்டைக்கோஸ், அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நடுமத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு முட்டையை நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுனால முட்டையோட பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு வராது. இது நீங்கள் டைரெக்டாக அந்த பொரியல் செஞ்சிட்ருக்கும் போதே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் முட்டையோட பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு வர மாதிரி இருக்கும். அதனால தான் நடுமத்தில் கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா முட்டையும் முட்டைக்கோசும் தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.